Hi students, in this video we are going to learn exercise 1.2 second sum second subdivision. Find the rank of the matrix by row reduction method. Here the matrix is of the form 4 by 3, 4 rows 3 columns. So first you have to name this matrix as A. Here the rank of A, by guessing we can find the rank. So there are minimum value of row and column. 4, 3 is the order. This minimum value is 3. So the rank will be 3 or less than 3. 3 இல்லாததுக்கு கம்மியா தான் இருக்கும். Now இப்போ நம்ம row reduction க்கு கொண்டு போறோம். First we have to check for the first number. First element should be A. 1 ன்னு இருக்கணும். So 1 கரெக்ட்டா இருக்கு. So first you write this. இத இங்க எழுதிக்கங்க. Now I am going to make this element as 0. இதை நான் 0 ன்னு மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? இங்க row 2 implies row 2 minus 3 times row 1. So இங்க இருக்கிற number 3 இருக்கு. இதோட opposite sign minus 3 ஆல இங்க into பண்ணி இது கூட add பண்ணீங்கன்னா this term becomes 0. So அதை இங்க roughல போடுறேன். minus 3 minus 6 இங்க minus 3 ஆல் into பண்றோம் first row and then plus 3. Write the second row as it is. 3 minus 1 2 அது அப்படியே எழுதிக்கங்க. Now add these 3 0 minus 7 5. So 0 minus 7 5 like that. இப்போ இந்த term 0 ஆக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? Now R3 implies R3 minus R1. R3 இருந்து R1 அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதுதான். That means 1 minus 2 3. Second row third row அப்படியே எழுதிட்டேன். First rowல sign மாத்தி எழுதுறேன். minus 1 minus 2 plus 1. If you add this you will get 0 minus 4 plus 4. So the third row becomes 0 minus 4 plus 4. Like that இந்த term இப்போ நான் 0 ஆக்கணும். அதுக்கு நான் என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணனும்? R4 implies R4 minus R1. R4 R1 மைனஸ் பண்ணனும். R4 அப்படியே எழுதலாம். R1 ல again sign மாத்திக்கங்க. minus 1 minus 2 and then plus 1. So add பண்ணீங்கன்னா 0 minus 3 plus 2. So the last row fourth row becomes 0 minus 3 plus 2. Next நம்ம இந்த ரெண்டு terms 0 ஆக்கணும். பட் இங்க 1 இருந்தா தான் நமக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். சோ இங்க 1 ன்னு மாத்த முடியாது. சோ third rowல பாத்தீங்கன்னா இங்க 4 4 ன்னு இருக்கு. அது ஈஸியா 4 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த terms வந்து 1 ஆயிடும். சோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல R3 is divided by 4. R3 ஐ 4 ஆல டிவைட் பண்ண போறோம். மீதி இருக்கிற rows எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 0 minus 7 5 0 minus 1 plus 1. இந்த R3 ஐ 4 ஆல் டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இத ஷஃபிள் பண்ணிக்கலாம். R3 யும் R2 யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த R3 மேல போய்டும், R2 கீழ வந்துரும். 1 2 minus 1 0 minus 1 plus 1 0 minus 7 5 0 minus 3 2. Next இப்போ இதை ரொம்ப ஈஸியா 0 ஆக்கிடலாம். இது 0 ஆக்கணும்னா we have to go for the R2. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது 0 ஆக்கணும். சோ அதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா R3 implies R3 minus 7 times R2. சோ இங்க வொர்க் அவுட் பண்ணலாம். row 2 is minus 7 ஆல இன்டு பண்ணீங்கன்னா 0 minus 7 into minus 1 plus 7 ஆயிடும். இங்க plus 7 minus 7. Here 0 minus 7 5. இது அப்படியே எழுதிக்கிறீங்க. 0 0 minus 2. So the first and second row comes as it is. The third row becomes 0 0 and minus 2. Then இது 0 ஆக்கணும். அதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன்? R4 implies R4 minus 3 times R2. So இங்க second row minus 3 ஆல இன்டு பண்ணலாம். 0 minus 3 ஆல் into பண்ணீங்கன்னா plus 3, then here minus 3
fourth row அப்படியே எழுதுறீங்க 0 minus 3 and 2 simplify பண்ணீங்கன்னா 0 0 minus 1 so here 0 0 minus 1 now we have to make this element as 0 இப்போ இதை 0 மாற்றணும் அதுக்கு நான் இந்த நம்பரை பார்க்கணும் இதுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு இங்கே -1 இருக்கு இங்கே -2 இருக்கு ஸோ இதை வந்து +2 மாற்றிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும் ஸோ அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா R4 implies 2 times R4 minus R3 so first row second row third row இதெல்லாம் அப்படியே வந்துடும் இப்போ இங்கே என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா 2 ஆல் இன்ட்டு பண்ணுறோம் ஸோ 2 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 0 0 -2 இது மைனஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும் ஆட் பண்ணால் 0 so all the elements of the fourth row is 0 now இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 non-zero rows இருக்கு so therefore the rank is 3 thank you